திருமணம் ரொம்ப ஆழமான ஒரு உடன்படிக்கையின் உறவு அது என்கிறத காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். திருமணம் ஒரு உடன்படிக்கைன்னு எங்க சொல்லியிருக்கு. இது ரொம்ப ஆழமான உடன்படிக்கைன்னு வேதம் போதிக்குதா? அதான் கேள்வி. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணான பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். என்ன சொல்றாரு? மகனே, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்தது வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடு அப்படின்றார். இப்படி எல்லாம் பண்ணி நான் சொல்ற பேச்சை கவனிச்சு நான் சொல்ற வழிகளில் நடந்தினா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஸ்திரீக்கு தப்பு வைக்கப்படுவா. இந்த மாதிரி ஸ்திரீக்கு தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, அந்த புருஷனை விட்டு வந்தவள், இள வயதில் திருமணம் பண்ண அந்த புருஷனை விட்டுட்டு வந்தவள் என்னத்தை விட்டுட்டு வந்தாலும் தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. அட, அவனோட தான் நாங்கள் உடன்படிக்கை பண்ணா, தேவனோட எங்க உடன்படிக்கை பண்ணா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் மல்கியார் 2:14 ரொம்ப முக்கியம். கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். மல்கியார் 2:14. உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அப்ப கர்த்தர் உன் இள வயதின் மனைவிக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கிறார் போது என்ன சொல்றாரு? நீங்க 2 பேரும் வாக்குறுதியில் ஆணையிட்டு கொடுத்துக்கிட்டீங்களே, அந்த உடன்படிக்கைக்கு நான் சாட்சி. அவள் உன் உடன்படிக்கையின் மனைவி. ஆணையிட்டு கொடுத்து வாக்கு கொடுத்து இதுக்கு நான் கட்டுப்படுகிறேன் இந்த வார்த்தைகள் சொல்லி கல்யாணம் பண்ண, நான் அதற்கு சாட்சி. அதான் மல்கியார் 2:14 சொல்லுது. கர்த்தர் எதுக்கு சாட்சி? நீங்க 2 பேர் திருமணத்துக்கு நிற்கும் போது இங்க எத்தனை திருமணம் நடக்குது? ஒரு வருஷத்துக்கு 40 திருமணத்துக்கு மேல நடக்குதுங்க. எனக்கு இந்த திருமணம் இதெல்லாம் மறுபடியும் மனப்பாடம் ஆயிடுச்சு. பண்ணி 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 100கணக்கான திருமணத்தை. ஆனாலும் நான் விடுறதில்லை. திருமணத்தை ஒரு பெரிய அது ரொம்ப கவனமாக நாங்கள் செய்கிறோம். அதில் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்கிறதுக்கு நாங்கள் முற்படுறோம். ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது பாருங்கள். திருமணத்தில் எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. விருந்துக்கு போனோம், போய் தலையை காட்டிட்டு போனோம், வந்துட்டோன்னு காமிக்கணும். இந்த அவசரத்தில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அன்னைக்கு அவங்க மனசு எங்கே இருக்குதோ யாரு கண்டா, அவங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதோ அவங்க கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களா. பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க கனவுல இருப்பாங்க. ஆகவே நான் வந்திருக்கவங்களுக்கு பிரசங்கம் பண்றது. அப்ப 2 பேர் அங்க உட்காரும் போது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கும் போது நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் சாட்சியா இருக்கிறார்.